செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல சொன்ன 4 நல்ல வார்த்தைக்காக செங்கோட்டையனை மட்டும் இல்ல, செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களையும் சேர்த்தே எடப்பாடி அவர்கள் அதிமுகல இருந்து தூக்கி எறிஞ்சிருக்காப்ல. அதுல முக்கியமான ஒருத்தர் பேரு அடிபடுது. அவர் யாரு அப்படின்னா, எக்ஸ் எம்பியா இருந்த சத்யபாமா. இந்த சத்யபாமா யாரு? எதுக்காக எடப்பாடி அவர்கள் சத்யபாமாவ ஏடிஎம்கேல இருந்து வெளியேற்றினார் அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். வெல்கம் டு ஜெயரசலைட் அண்ட் நான் உங்க ஜெயரஸ். சத்யபாமா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2014வது வருஷம் ஜெயலலிதா அம்மையார் கிட்ட இருந்து ஒரு சீட்டை வாங்கி 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல இவங்க வெற்றி பெற்று தன்னுடைய திறமையை நிலைநாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, திருப்பூர்ல மக்களவை எம்பியாவும் இருந்திருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து அதிமுகவில் இவங்களுக்கு அரசியல் வாய்ப்பு எதுவும் கிடைக்காதனால செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து ரகசிய ஆதரவு கொடுத்து வந்திருக்காங்க. செங்கோட்டையனுடைய கடைசி பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் வெளிப்படையாகவே சத்யபாமா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதனாலேயே எடப்பாடி வேலையா செங்கோட்டையனை வெளியேற்றிட்டு அடுத்ததா சத்யபாமாவையும் வெளியேற்றிருக்காரு. தலைமை சரியில்லை அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள கூச்சலும் குழப்பமும் நிலவும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இன்றைய அதிமுக. இந்த அதிமுகல தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி சரியா இயங்கலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கூச்சலோ குழப்பமோ இல்லை அப்படின்றது மக்கள் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அதனால தான் தொண்டர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர்களும் இப்படிப்பட்ட கூச்சலையும் குழப்பத்திலையும் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்க்குற நமக்கு நல்லா தெரியுது. இன்னும் என்னென்னலாம் குழப்பங்கள் இந்த கட்சிக்குள்ள நிலவை இருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலங்கள் நாம பார்க்க இருக்கோம். இன்னொரு பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jeras.